ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சகல சமையல் சேனலில் இன்றைக்கி தண்ணி சாம்பார் வைக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு 1 கப்பு பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதை எல்லாத்தையும் ஒரு கல்லில் இடிச்சிக்கணும். இடித்ததுக்கப்புறம் அந்த பருப்பு கூடயே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு தேவையானது ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி, பருப்பு கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், தேவையான அளவு தண்ணி. 3 விசில் வர்ற வரைக்கும் விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, ஒரு பட்டை மிளகா, தாளிப்புக்கு உங்களுக்கு வேண்டாம் காரத்துக்கு தகுந்தாப்புல 2 மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கோல்டு இது வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. பருப்பு வந்து திப்பி இல்லாமல் நல்லா ப்ளெயினாக கடைஞ்சிக்குங்க. கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு புளி, தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தாளிப்பை ஊற்றிடுங்க. தூக்கி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். பெருங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. அவ்வளோதான், சுவையான தண்ணி சாம்பார் ரெடி. வாங்க.